திமுகவோட கூட்டணி கட்சியில இருக்கவங்களே ஐயா ஸ்டாலின் அவர்களை சீட்டு குறைப்பாளர் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தேமுதிகவா? திமுகவோட கூட்டணியில இருக்க எல்லாருமே சீட்டை அதிகமா கேக்குறாங்க. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்க மாஸ்டர் பிளான் என்ன? தேவையில்லாம விஜய் அவர்களை விமர்சிக்கிற வடிவேலு, நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுன காளியம்மாள் அவர்கள் திடீர்னு அவங்க ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். திமுக போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கூட்டணி இல்லாம அவங்க தனித்து போட்டியிட்டது 173 தொகுதி. அதுல 133 தொகுதி அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க கூட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் 25 சீட்டு கொடுத்திருந்தாங்க. அதுல 18 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 6, அதுல 4 இடத்துல அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு சிபிஐ, இன்னொன்னு சிபிஎம். அவங்க ரெண்டு பேருக்கும் 6 சீட்டு கொடுத்திருந்தாங்க. அவங்க 2 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சிக்கு 3 சீட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா மூணுலயுமே அவங்க ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிக்கல. சோ மொத்தமா அவங்க ஜெயிச்சது எவ்வளவு அப்படிங்கிற அந்த ஓட் ஷேர் அப்படிங்கறத பார்க்கலாம். டிஎம்கே தனித்து போட்டியிட்டு 37% ஓட் ஷேர் வச்சிருக்காங்க. விசிகா 1.5% இருக்கு. காங்கிரஸ் கிட்ட 4% இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிட்ட 1ல இருந்து 2% இருக்கு. சோ டோட்டலா டிஎம்கே ஓட கூட்டணியில எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க இருந்தது அந்த கூட்டணி மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 45% இருக்கு. இதுல இந்த ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் திமுகவும் மெஜாரிட்டியா எந்த ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். டிஎம்கேவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் தமிழ்நாடு, சென்னை, இந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஏரியால மட்டும் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகங்கை இந்த இடத்துலலாம் அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே விசிகாவை எடுத்துட்டோம்னா கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் இந்த ஏரியால அவங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. தலித் மக்களோட ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சிகளுக்கு முஸ்லீம் அவங்களோட ஓட்டு சதவீதம் அதிகமா தான் இருக்கு. ஆனாலுமே அவங்களால எந்த ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்க முடியல. அவங்களுக்கு எந்த ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாணியம்பாடி, ஆம்பூர், ராமநாதபுரம் இந்த இடத்துலலாம் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ராஜ்யசபா எலெக்ஷன்ல இந்த திமுகவோட கூட்டணி 39 இடங்கள்ல போட்டிட்டு 39 இடத்துலயுமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் இப்ப திமுகவோட கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுக்குமே எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஸ்டார்டிங்ல 41 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 35 அப்புறம் 30 கடைசியா அவங்களுக்கு 28 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. இப்போ விசிகாவுக்கு இதுக்கு முன்னாடி 6 கொடுத்து 4 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ அவங்க இப்ப எத்தனை தொகுதி கேக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு 8ல இருந்து 10 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கேக்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட சின்னமான அந்த பானை சின்னத்தை அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமா மாத்தணும். அவங்களோட அந்த விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குல்ல அதை ஒரு மாநில கட்சியா மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. இதுக்கு குறைஞ்சது 6 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும். சோ அவங்க கொடுக்கிற சீட்டே 6 தான் இருக்கு. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு 8ல இருந்து ஒரு 10 சீட்டாவது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இதுக்கு முன்னாடி 6 கொடுத்திருந்தாங்க. இப்போ அவங்க வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் 8 சீட்டாவது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுமே அவங்களுக்கான தொகுதியை அதிகமா கேக்குறாங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்ததே கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருக்காங்க. ஏன்னா அவர் குறைஞ்சது தனித்து ஒரு 160ல இருந்து ஒரு 162 இடத்துலயாவது தனியா போட்டியிடணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளானா இருக்கு. சோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் 8ல இருந்து 10 கேட்டிருக்காங்களா? சோ அவங்களுக்கு 6 சீட்டை தான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் 8 கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு 5 தான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வச்ச டிமாண்ட் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டே இருக்காரு. இதுக்கு மெயின் ரீசனா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுல இப்ப புதுசா கூட்டணிக்கு வந்த தேமுதிக தான். அவங்க வந்ததுனால தான் இவங்க கேக்குற அந்த சீட்டை ஸ்டாலின் அவர்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில இருக்க திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சி தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே காண்டில இருக்காங்க. ஆக்சுவலி தேமுதிக திமுகவோட கூட்டணியில வர்றதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா KN நேரு, ஏவா வேலு, அதுக்கப்புறமா அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காருல சேகர் பாபு, அவங்க 3 பேரும் தான் பிரேமலதா அவங்க கிட்ட பேசி நாங்க உங்களுக்கு 9 சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டணிக்கு சேர்த்திருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா தேமுதிக
தேமுதிகவுக்கே வந்து 6 இல்ல ஒரு 5 சீட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி திமுகவோட கூட்டணியில வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, வடிவேலு அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திரும்பவும் விஜய் அவர்களை வந்து மறைமுகமா விமர்சனம் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேடையில பேசுறதெல்லாம் யார் வேணா பேசலாம், ஆனா அதை செயல்ல காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து திமுகவால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப வேடிக்கையா சொல்லியிருக்காரு, திமுக வந்து யார் எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அழிஞ்சு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் புரியல, என்னைக்கு அவர் திமுகவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே அவர் அழிஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா ஃபீல்டுல அவர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அவரோட மீம் இல்லாம சோசியல் மீடியாவே இருக்காது. அவரோட பஞ்ச் டைலாக் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பேச முடியாது. அவர் பேசுற ஒவ்வொரு டைலாக்கையும் நம்மளோட ரியல் லைஃப்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவரை வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அரசியல்ல அவர் திமுகவோட சேர்ந்துகிட்டு சொம்படிச்சிட்டு ஒரு விஷயம் பண்றாருல்ல, அது வந்து தேவையில்லாத ஒரு எச்ச வேலையா தான் வந்து சோசியல் மீடியால எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து குடிகாரன் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டாரு. இப்போ அதே வேலையை தான் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. காசுக்காக கொடுத்த காசுக்கு மேல நீங்க இவ்வளவு கேவலமா கூவுவீங்க அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கவே இல்ல. உங்களோட டெம்ப்ளேட்டை தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கே டெம்ப்ளேட் போடுற அளவுக்கு, உங்களை செருப்பால அடிக்கிற அளவுக்கு இங்க மக்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு திமுகவுல இருந்துகிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்களே, அந்த ஒரு காரணம் மட்டும்தான். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகின காளியம்மாள் அவர்கள் வந்து திடீர்னு ஏடிஎம்கேல வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகினதுக்கு அப்புறமா அவங்கள வந்துட்டு டிவிகேல வந்து ஜாயின் பண்ண போறதாவும், ஏடிஎம்கேல ஜாயின் பண்ண போறதாவும், டிஎம்கேல ஜாயின் பண்ண போறதாவும் அரசல் புரசலா எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திடீர்னு அவங்க போய் ஏடிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்கு மெயினான ரீசனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவியை வந்து கொடுக்கறதாவும், அது மட்டும் இல்லாம மயிலாடுதுறை தொகுதியிலேயே வந்து போட்டி போடுறதுக்கு அனுமதி கொடுக்கறதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. காளியம்மாள் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு வந்து கட்சியில இருந்ததா வந்து அவங்களே வந்து டைரக்டா சொல்லியிருக்காங்க. சோ நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க ஏடிஎம்கேக்கு வந்தது அவங்களுக்கு நல்லதா இல்ல அந்த கட்சிக்கு நல்லதா அப்படிங்கிற உங்க கருத்தை சொல்லுங்க. டிஎம்கே கூட்டணிக்குள்ள நடக்கிற கலவரத்துக்கு பிரேமலதா அவர்களோட கட்சியான தேமுதிக தான் காரணமா? வடிவேலு அவர்கள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம விஜய் அவர்களை விமர்சனம் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.